ஹாய்ங்க எல்லாருக்கும் குட் மார்னிங். வெள்ளை கரிசலாங்கண்ணி ஹேர் ஆயில் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை சிம் பண்ணி வச்சுருவோம். அதுக்குள்ளே நம்ம கரிசலாங்கண்ணியை போய் பறித்து அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நான் குறன்னு கரிசலாங்கண்ணியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல, சாரி. நான் நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட்ஸில் நான் உங்களுக்கு போடுறேன். ஆயில் மீடியம் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் அரைச்சி எடுத்து வச்சுருந்த கரிசலாங்கண்ணியை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். கரிசலாங்கண்ணி ஆட் பண்ணோன்னே எண்ணெய் ஒரு மாதிரி சிம்மில் இருந்தாலும் இந்த மாதிரி தான் பொங்கி வரும். சுத்தமான கோகனட் ஆயில்னால் இப்படி தான் இருக்கும். இது நான் தேங்காய் நானே வீட்டில் உடச்சி காய வச்சு எடுத்துகிட்டு வந்தது தான். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி சிக்கன் அந்த மாதிரி கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அது வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஹேரும் நல்லா சேஃபாக இருக்கும், எண்ணெயும் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ இது போல் ஒரு மாதிரி பொரிஞ்சு வரும். இவ்வளோ நுரை வருதில்ல, கரிசலாங்கண்ணி நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்னா கரிசலாங்கண்ணியெல்லாம் அடியில் போயிடும், நுரையெல்லாம் அடங்கிடும். அதுக்கப்புறமேலு நம்ம கொஞ்சமாக கருஞ்சீரகம் இருக்குது பாருங்கள், ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரகம் நம்ம எடுத்து அதில் ஆட் பண்ணிப்போம். இந்த மாதிரி நல்லா க்ரீனிஷாக வரட்டும், அது வரையும் வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் இந்த மாதிரி க்ரீனிஷாக ஆகிடுச்சு அப்படின்னா ஆயில் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இந்த டைமில் நான் சொன்ன அந்த கருஞ்சீரகம் இருக்குது பாருங்கள், அதை ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. லைட் ஹீட்டில் இருக்கும்போதே நம்ம போட்டுருவோம். கொதியெல்லாம் அடங்கிடுச்சு, ஆயில் சூப்பராக ரெடியும் ஆகிடுச்சு. போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு 4-5 டேஸ் அப்படியே விட்டுடுவோம். விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லை ஒரு ஃபில்ட்ரோ வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்குவோம். அப்போ தான் மூடி எதுவும் போட்டு மூடாதீங்க. வேத்துது அப்படின்னா அதுக்குள்ளே தண்ணி விழுந்தால் எண்ணெய் கெட்டு போயிடும், ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக தான். அது மேலே நீங்கள் ஒரு வெள்ளை துணி மட்டும் போட்டு நீங்கள் தூசி எதுவும் விழாமல் இருக்க நீங்கள் மூடி வைக்கிறேன்னா வச்சுக்கலாம். நான் ஒரு 5 டேஸ் கழித்து நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபில்ட்ரு பண்ணதையும் நான் தூக்கி போட மாட்டேன். ஹேர் பேக் போடும்போது நான் அதில் வெந்தயம், பச்சை பயிரெலாம் போட்டு அரைக்கும்போது இந்த வேஸ்ட் எடுத்து அதில் போட்டு அரைச்சி நான் ஹேருக்கு அப்ளை பண்ணிப்பேன். நல்லாயிருக்கும், ஹேர் ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்த கரிசலாங்கண்ணி ஹேர் ஆயிலை நான் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட கண்ணாடி பாட்டில் இல்லைனாலும் நீங்கள் பிளாஸ்டிக்கில் கூட போட்டுக்கலாம். கண்ணாடி பாட்டில் இருந்ததுன்னா நம்ம வெயிலில் வச்சு எடுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நான் கண்ணாடி பாட்டில் நான் ரெஃபர் பண்ணுவேன். உங்களுக்கு எது வசதியோ நீங்கள் அது மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஆயிலை நீங்கள் அப்படியே ஹேரில் போட்டு அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ டபுள் பாயிலிங் மெத்தடில், அதாவது சுடுதண்ணி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு ஒரு சின்ன கிண்ணியில் இந்த ஆயிலை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அந்த ஆயில் எடுத்து சுடு தண்ணிக்குள்ள வச்சிங்கன்னா ஹீட் ஆகிடும். அதுக்கப்புறமேல் நீங்கள் அந்த ஆயிலை மசாஜ் மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஹேர் சூப்பராக க்ரோத் ஆகும். நிறைய பேர் அந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணி தான் ஆயில் தேய்க்கிறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நான் ட்ரை பண்ணேன், எனக்கு செட் ஆச்சு. அதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த முடி நல்லா க்ரோத் ஆகுது அப்படின்னு. கரிசலாங்கண்ணி எண்ணெய் போட்டால் மட்டும் முடி கண்டிப்பாக வளராது. இன்டேக்காக எடுத்துகிட்டு வாங்க. இந்த கருவேப்பிலை, நெல்லிக்காய் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது தான். அந்த கருவேப்பிலை, நெல்லிக்காய், முருங்கைக்கீரை, கருவேப்பிலை பொடி இது எல்லாமே நீங்கள் இன்டேக்காக எடுத்துகிட்டு வாங்க. தேங்க்யூ. பாய்ங்க.